முதலமைச்சர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இன்றைய தேதிக்கு இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், முதலமைச்சர் விஜய் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், முதல்வர் விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவகாரத்து கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அதன்படி வழக்கினை வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நீதிபதி உத்தரவிட்டார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான முந்தைய கட்ட விசாரணை கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதிலிருந்து அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கினை கடந்த ஜூன் 15ஆம் தேதி அன்று இன்றைக்கு ஒத்திவைத்தார். அதன்படி இன்று காலை சராசரியாக 10:30 மணி அளவில் தொடங்கியது விசாரணை தொடங்கியது. இந்த நிலையில் அதன்படி வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில வழக்கினை விசாரித்த நீதிபதி தற்போது சங்கீதா தரப்பு வழக்கறிஞரிடம் வக்காலத்து எண் தாக்கல் செய்யவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதே போல வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் எதிர் மனுதாரர் இருவரும் இமெயில் ஐடியும் நீதிமன்றத்தில் அந்த சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த விவாகரத்து வழக்கு ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் விஜயின் தமிழகத்தின் முதல்வராகவும் ஒரு பெரும் அரசியல் கட்சியாகவும் விளங்குவதால் ஒட்டுமொத்த மாநிலத்தின் கவனத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணை நீதிபதி அடுத்த மனுவானது தற்போது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு மனுவை உத்தரவிட்டார். அடுத்த விசாரணை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், முதலமைச்சர் விஜயிடம் விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா தொடர்ந்த வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இன்றைய தேதிக்கு இவ்வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரணை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், முதலமைச்சர் விஜய் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், முதல்வர் விஜய் சங்கீதா விவகாரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைய விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், வணக்கம். தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் மனைவி சங்கீதா விவகாரத்து கோரி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அதன்படி வழக்கினை வரும் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நீதிபதி உத்தரவிட்டார். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான முந்தைய கட்ட விசாரணை கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதிலிருந்து அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கினை கடந்த ஜூன் 15ஆம் தேதி அன்று இன்றைக்கு ஒத்திவைத்தார். அதன்படி இன்று காலை சராசரியாக 10:30 மணி அளவில் தொடங்கியது விசாரணை தொடங்கியது. இந்த நிலையில் அதன்படி வழக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில வழக்கினை விசாரித்த நீதிபதி தற்போது சங்கீதா தரப்பு வழக்கறிஞரிடம் வக்காலத்து எண் தாக்கல் செய்யவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதே போல வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மனுதாரர் எதிர் மனுதாரர் இருவரும் இமெயில் ஐடியும் நீதிமன்றத்தில் அந்த சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இந்த விவாகரத்து வழக்கு ஒரு குடும்பத்தின் தனிப்பட்ட விஷயம் இருந்தாலும் விஜயின் தமிழகத்தின் முதல்வராகவும் ஒரு பெரும் அரசியல் கட்சியாகவும் விளங்குவதால் ஒட்டுமொத்த மாநிலத்தின் கவனத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் விசாரணை நீதிபதி அடுத்த மனுவானது தற்போது ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு மனுவை உத்தரவிட்டார். அடுத்த விசாரணை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார், துஷால், தகவலுக்கு நன்றி.